டெட் எக்ஸாம் 30-30 சீரீஸில் மேட்ச் 3யோட செகண்ட் ஹாஃப் தான் விளையாட போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 5th Feb 2023 ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட சைக்காலஜி கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேள்விகள் எளிதாக மாறி இருக்கும். MCQ டெஸ்ட்டோட நேச்சரே அப்படி தான். முதல்ல கேட்குற கேள்விகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக. அதனால் முதல்ல கடினமான கேள்விகள் வந்ததுன்னா அதை பார்த்து பயந்துட வேணாம், போக போக எளிதாயிரும். 15 கேள்வி தான் பார்க்க போகிறோம், ஆனால் 150 கேள்விகளுக்கு நம்மளை தயார் பண்ணிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம 10 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 16வது கேள்வி, டேஷ் மெத்தட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் டிசையர்ஸ், ஆங்ஸைட்டிஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அ பர்சன். ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஷ் ஆகும். நம்ம உள் மனசில் அல்லது ஆழ் மனசில் இருக்கிற ஆசைகள், பதட்டங்கள், குறிக்கோள்கள் இது எல்லாத்தையும் எந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மெத்தட்னு பார்த்தாலே தெரியணும், இது மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ஸ்: இன்ட்ராஸ்பெக்டிவ், அகநோக்கல், சைக்கோ அனலிட்டிக்கல், உளவியல் பகுப்பாய்வு, பெர்ஃபார்மன்ஸ், சிச்சுவேஷன். இதை பார்த்தாலே தெரியும், பெர்ஃபார்மன்ஸும் சிச்சுவேஷனும் இதுக்கு சம்மந்தமே இல்லாதது. மொதல் ரெண்டுத்துக்குள்ளே தான் இதனுடைய பதில் இருக்குது. இன்ட்ராஸ்பெக்டிவ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நமக்குள்ளேயே நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்து ஆராய்ஞ்சு நம்மளே சரி பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட். சைக்கோ அனலிட்டிக் மெத்தட் ஃப்ராய்ட் கொடுத்தது. நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய ஆசைகள், இப்படி ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வரது தான் இந்த சைக்கோ அனலிட்டிக் மெத்தட்ன்றது. எக்ஸ்பிளைன்ஸ் அன்கான்ஷியஸ் மோட்டிவ். அப்போது இதுதான் சரியான பதில், அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த கேள்வி, த growth of a person's intelligence reaches its maximum between. ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெருமதிப்பை அடையும் வயது இடைவெளி 20 to 25 வயசா, 30 to 40, 16 to 20, 50 to 60 கேட்குறாங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 100 தியரிஸ்லேருந்து தான். கேட்டல் அப்படின்றவர் ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் 2 கொடுத்தாரு. ஃப்ளூயிடுன்றது நமக்கு இயற்கையாக வர நுண்ணறிவு. கிறிஸ்டலைஸ்ன்றது நம்ம படிக்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், நம்ம கலெக்ட் பண்ணுற ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் தான் கிறிஸ்டலைஸ் நாலேஜ்ன்றது. ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் எப்போ ஆகும் அப்படின்னா 20 to 25 வயசில் தான். கிறிஸ்டலைஸ்ட் 60 to 70 வயசு. காலம் ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். அது இப்போ இந்த கேள்விக்கான பதில் ஃப்ளூயிட் வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த வயது 20லேருந்து 25 வயசுக்குள்ளார. இந்த கேள்வியில் குறிப்பாக கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸை கேட்டாங்கன்னா 50 to 60 செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பொதுவாக இன்டெலிஜென்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ளூயிட்னு அசியூம் பண்ணிவிட்டு 20 to 25 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து, சீரியஸ் கம்ப்ளீஷன் ப்ராப்ளம்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கம்ஸ் அண்டர். போட்டித் தேர்வுகளில் வருகின்ற எண் வரிசை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வரும். 2-3 ஷேப் கொடுத்து அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறது, இல்லை ஒரு 2-3 நம்பர் கொடுத்து அடுத்து என்ன நம்பர் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு கீழே வரும்னு கேட்குறாங்க. இண்டக்டிவ் ரீசனிங்கா, டிடக்டிவ் ரீசனிங்கா, கண்டிஷன் ரீசனிங்கா, கேட்டகரிக்கல் ரீசனிங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது லூயி தர்ஸ்டன் கொடுத்த தியரி, குரூப் ஃபேக்டர் தியரியில் அவர் சொல்லியிருக்கிறது 2 வகையான ரீசனிங் இருக்குது. ஒன்று இண்டக்டிவ் ரீசனிங், இன்னொன்று டிடக்டிவ் ரீசனிங். ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை ஜென்ரலைஸ் பண்ணோன்னா அது இண்டக்டிவ் ரீசனிங். பொதுவான விஷயத்தை வச்சு ஸ்பெசிஃபிக்காக முடிவு பண்ணோன்னா அது டிடக்டிவ் ரீசனிங். தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன். அப்போது இந்த சீரியஸ் கம்ப்ளீஷன் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நம்பர் கொடுப்பாங்க, இல்லை 3 ஷேப் கொடுப்பாங்க, 4வது என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரலைஸ்டுக்கு மாறுறோம். அதனால இதனுடைய சரியான பதில் இண்டக்டிவ் ரீசனிங், தொகுத்தறி காரணம் அறிதல். அடுத்த கேள்வி, according to Erikson psychosocial development, the stage of identity and role confusion occurs from. எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்பம் நிலை டேஷில் ஏற்படும். எந்த வருஷத்துலன்னு கேட்குறாங்க. இதுவும் 100 தியரிஸில் படிச்சிருக்கோம். இது பார்த்தாலே தெரியும், 8 ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன குழப்பம் வரும்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஐடென்டிட்டி வெர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் எதுன்னு பார்த்தோம்னா 5வது அடலசன்ட் ஸ்டேஜ், 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். அப்போது அதுக்கு நெருக்கமாக என்ன பதில் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிறது 12 to 20, அதுதான் சரியான பதிலும் கூட. இந்த ரேஞ்ச் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அந்த பதிலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் இஸ் சிமிலர் டு த தியரி ஆஃப். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது டேஷ் கோட்பாடுடன் ஒத்துள்ளது. இது பார்த்தாலே தெரிந்து தியரியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தியரி பற்றி நம்ம 100 தியரிஸில் பார்க்கல. அது என்னென்னு இப்போ பார்த்துருவோம். இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங்கை அடிப்படையாக கொண்டது. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம நல்லா ஷைன் பண்ணோன்னா அதை வச்சு இன்னொரு ஏரியாவுக்கு அந்த லேர்னிங்கை நம்ம கடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கிறது. உதாரணத்துக்கு, நல்லா விளையாடுறோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற நல்ல அம்சங்களை கொண்டே படிக்கிறதுலையும் அவங்கள நல்லா ஷைன் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான். இதை ஃபஸ்ட்டு கொடுத்தது ஹில்லுன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் வுட்ஸ்வர்த் அண்ட் மார்க்கிஸ் இவங்களும் அதே தான் சொன்னாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஹேபிட்ஸ். பட் இங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, தாண்டிக் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அதே கான்செப்ட் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் சிமிலாரிட்டி பிட்வீன் டாஸ்க்ஸ். விளையாடும் போது நம்ம என்ன மனநிலையில் விளையாடுறோம், என்ன மாதிரியான நல்ல அம்சங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதையே படிக்கிறதுலையும் அப்ளை பண்ணோன்னா
அவங்கள ஈஸியாக ஷைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ். அமைப்பொத்த கூறுகள் பணிகளுக்கு இடையிலான ஒற்றுமை அதிகமாக இருப்பின் கற்றல் மாற்றமும் அதிகமாகும் அப்படின்றது தான். அப்போது இதற்கான பதில் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ், அமைப்பொத்த கூறுகள். அடுத்து காக்னிட்டிவ் லேர்னிங் இஸ் அச்சீவ்ட் பை, அறிவுசார் கற்றலானது டேஷ் மூலம் அடையப்படும். இதுவும் தியரிஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. எந்த தியரினா ஹர்லாக் கொடுத்த தியரி. சைல்டு டெவலப்மெண்ட் நிறைய ஸ்டேஜ் கடந்து தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோஷியல் க்ரோத். இங்கே கேட்குற கேள்வி காக்னிட்டிவ் லேர்னிங். காக்னிட்டிவ்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது நம்மளுடைய முழுக்க மனம் சார்ந்தது. அப்போது இது மென்டல் ப்ராசஸ், அதுதான் சரியான பதில். அடுத்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஷ் லீடர்ஷிப். எதேச்ச அதிகார தலைமைத்துவத்திற்கு டேஷ் என்ற மறுபெயர் உண்டு. இது யூனிட் 9ல் பார்த்துருக்கோம். டீச்சர்ஸ் என்ன மாதிரியான லீடர்ஷிப் ரோல்ஸ் ப்ளே பண்ண முடியும், அதில் எது நல்ல விதமான லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்தது தான் இந்த அத்தாரிட்டேரியன். பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எல்லா முடிவும் அவங்க தான் எடுப்பாங்க, எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஆனால் மாணவர்களால் யோசிக்க முடியாது, அவங்க டீச்சர் சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். அப்போது அது க்ரியேட்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணும். இதுதான் அந்த அத்தாரிட்டேரியன்றது. பட் சரியான லீடர்ஷிப் ஸ்டைல் டெமோக்ராட்டிக் தான். அப்போ இங்கே கேட்குற கேள்வி ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் கேட்குறாங்க. ஆட்டோக்ராட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, அத்தாரிட்டேரியனுக்கு இன்னொரு பேர் தான் ஆட்டோக்ராட்டிக்ன்றது. ஸோ அதனால் இதற்கு சரியான பதில் அத்தாரிட்டேரியன், அதிகாரத்துவம். அடுத்தது அதர் நேம் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் டேஷ், மரபுக்கு மற்றொரு பெயர். இது அந்த யூனிட் பேர்லேயே இருக்குது, நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சர்ன்றது இயற்கையாக நம்மக்கிட்ட வர்றது, அது நம்மளுடைய ஜீன்ஸ் மூலமாக, ஹெரிடிட்டி மூலமாக, மரபணுக்கள் மூலமாக கிடைக்கிறது. நர்ச்சர்ன்றது நம்மளுடைய என்வாயன்மெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், அதுதான் நர்ச்சர்ன்றது. இங்கே செயற்கைன்னு கொடுத்துருக்காங்க. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்த்தது. அப்போ இதற்கான சரியான பதில் இயற்கை. அடுத்து சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆர் யூஸ் டு ஃபார்முலேட்டிங் டேஷ். டேஷை வடிவமைப்பதில் உளவியல் சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. ஜேர்னல், பத்திரிக்கை நடத்துகிறவங்க சைக்காலஜி பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்மளுடைய மனசுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஆர்டிக்கல் போட்டால் படிப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த காலகட்டத்தில் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகைகளாக இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. அது ஏன்னா நம்மளுடைய மனசு பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவ் நியூஸுக்கு தான் அதிக அளவு அட்டென்ஷன் கொடுக்கும். அது அடிப்படையில் தான் இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே வருது. அப்போ பத்திரிகையிலையும் யூஸ் பண்ணுறாங்க. புத்தகம் எழுதும்போது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அது புத்தகத்தை பொறுத்து. கரிக்குலம், பாடத்திட்டம், மேகசின், இதழ் எல்லாமே ஓரளவுக்கு சரியான பதில் தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம படிக்கிறது மெயினாக ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் முழுக்க இந்த கரிக்குலம் தான் சைக்காலஜிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு பழைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வெறும் டெக்ஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஆனால் கடந்த பல வருஷங்களில் புக்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, நிறைய விஷுவல்ஸோடு இருக்குது, இமேஜஸோடு இருக்குது. அது ஏன்னா இந்த சைக்காலஜி பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான். அப்போ இதற்கு சரியான பதில் கரிக்குலம். அடுத்து 6 and 7 years old children have the following attention deficiency. 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் கீழ்கண்ட கவனக்குறைபாடு இருக்கிறது. நம்ம அட்டென்ஷன் பற்றின யூனிட் படித்தோம், டைப்ஸ் பற்றி படித்தோம், ஆனால் டெஃபிஷியன்சி பற்றி படிக்கல. அது என்னன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரியும். ப்ரொடக்ஷன் டெஃபிஷியன்சி, ஆக்க குறைபாடு. கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி, இயக்க குறைபாடு. யூட்டிலைசேஷன் டெஃபிஷியன்சி, பயன்பாட்டு குறைபாடு. எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ், திறன் உத்தி பயன்பாடு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முதல் 3மே டெஃபிஷியன்சின்னு இருக்குது. அப்போ சரியான பதில் இதுக்குள்ளே தான் இருக்கும். 4வது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறோம். இதில் முதல் 3 என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் டெஃபிஷியன்சி. ஒருத்தரால் அட்டென்ஷன் எதுக்குமே கொடுக்க முடியல, அந்த அட்டென்ஷனே ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் டெஃபிஷியன்சி. அட்டென்ஷன் இருக்குது, அதை ஆனால் யூட்டிலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் யூட்டிலைசேஷன் டெஃபிஷியன்சி. ப்ரொடக்ஷனும் இருக்குது, யூட்டிலைசேஷனும் பண்ண தெரியும், ஆனால் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி. இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ படிக்கணும், எப்போ விளையாடணும், எப்போ டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனாலும் எப்போவுமே மொபைலில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மெயினாக எதனாலனா இந்த கண்ட்ரோல் டெஃபிஷியன்சினால தான். அவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க அட்டென்ஷன் யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு, ஆனால் அதை சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்தது அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அண்ட் கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இன். நிலையுறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துலங்கள் இரண்டுமே வெவ்வேறாக இருப்பது. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாவ்லோவோட தியரி தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவரோட தியரியில தான் இந்த அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வருது. அப்போது இது கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி தான், அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து டிசனன்ஸ் ரிடக்ஷன் தியரி இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார். டிசனன்ஸ் ரிடக்ஷன் விதி என்பது இதற்கு ஒரு உதாரணம். எதுக்கு அப்படின்னா இந்த தியரி நம்ம பார்க்கல, அது என்னன்னு இப்போ பார்த்துருவோம். ஃபெஸ்டிங்கர்னு ஒருத்தவர் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரின்னு ஒன்று கொடுத்தாரு. அது எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது. டிஸ்கம்ஃபர்ட்னா மன அமைதியின்மை. நம்ம மைண்டு சொல்லுது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனாலும் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி அப்படின்றது. உதாரணத்துக்கு ரொம்ப காஸ்ட்லி ஒரு ஃபோன் வாங்குகிறோம், நம்ம மனசு சொல்லுது இவ்வளோ காஸ்ட்லியாக அந்த ஃபோன் தேவையில்லைன்னு சொல்லுது. அதே நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இந்த ஃபோனில் தான் நல்ல கேமரா இருக்குது, பேட்டரி ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை ஆறுதல் படுத்திட்டு வாங்குறோம்ல, அதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க பண்ணுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியும், ஆனாலும் எவ்வளோ பேர் ஸ்மோக்
ஸ்மோக் பண்ணுறாங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறது. இல்லை எக்ஸாமுக்கு படிக்கணும் ஆனால் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சமயத்தில் கில்ட்டி ஆயிரும், என்னடா இப்படி ஃபோன் பார்த்துட்டே இருக்கமேன்னு சொல்லிட்டுன்னு. அப்போ நம்மளே என்ன சொல்லிக்குவோம், இல்லை நான் ஒழுங்காக படிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், இல்லை ரிலாக்ஸ் பண்ணால் தான் என்னால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறோம்ல. இதுக்கு பேர் தான் டிசனன்ஸ் தியரி, காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி அப்படின்றது. அப்போது இதற்கான பதில் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கிறோம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் இந்த தியரி சொல்கிறது. அடுத்து, த ஸ்பேன் ஆஃப் ஏஜ் டியூரிங் த க்ரோயிங் சில்ட்ரன் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் அ சர்டன் டைப் ஆஃப் டெவலப்மெண்டல் டாஸ்க் அட் டேர்ம்ட் அஸ். குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய கால வீச்சு குறிப்பிடப்படுவது. இது பார்த்தாலே தெரியும், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன்ஸ் பார்க்கல, அது என்னென்னு இப்போ பார்த்துருவோம். கோல்டன் பீரியட்ன்றது எப்போ ஒரு விஷயம் பீக் ஆகுது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் கோல்டன் பீரியட். அதாவது இப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், 20 to 25 வயசுக்குள்ளே அது வந்து பீக் அவுட் ஆகும்னு சொல்லி. இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அது கோல்டன் பீரியட். கிரிட்டிக்கல் ஏஜ்ன்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, இன்ஃபன்சி ஸ்டேஜ், ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அப்புறம் அடல்ட்டு, அப்புறம் லேட்டர் அடல்ட்ஹுட், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ஏஜ்னு பேர். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் டாஸ்க் கண்டிப்பாக நடக்கணும். அது சரியாக நடக்கலைன்னா அது அடுத்த ஸ்டேஜை இம்பாக்ட் பண்ணும். அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். பீரியட் ஆஃப் லைஃப்னா நம்மளுடைய காலம் ஃபுல்லாமே இன்ஃபன்சியில் ஆரம்பித்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் தான் பீரியட் ஆஃப் லைஃப். கடைசி காலத்திலையும் சில டெவலப்மெண்ட் டாஸ்க்கள் நடக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதற்கான சரியான பதில் போத் கிரிட்டிக்கல் ஏஜஸ் அண்ட் பீரியட் ஆஃப் லைஃப், சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். அடுத்து, த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் மைண்ட் டுவர்ட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ், வெளி தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை, அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், சென்சேஷன், பர்செப்ஷன். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வெளி உலகத்திலேருந்து எப்படி நம்ம விஷயங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சென்சேஷன் மூலமாக தான். புலனுணர்வு, அது ரா டேட்டா. ஒரு பொருள் இருக்குது, ரெட்டாக இருக்குது, மேலே இலை இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம சென்சேஷன் அதை புரிஞ்சுக்கும். அதை பிரெயினுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பிரெயின் தான் சொல்லும், ஓகே இது இப்படி இருக்கா அப்படின்னா இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லும். அப்போ அவங்க கேட்குறது, த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் மைண்ட் டுவர்ட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். முதல் ரியாக்ஷன் என்ன? சென்சேஷன் தான். சென்சேஷன் வேலை செஞ்சு தான் அந்த இன்ஃபர்மேஷனை மூளைக்கு அனுப்பி மூளை வந்து அதை இன்டர்பிரட் பண்ணி பெர்செப்ஷனாக மாற்றும். அப்போ சரியான பதில் சென்சேஷன் தான், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கேட்டனால. அடுத்து, ஆரிஜின்ஸ் ஆஃப் சைல்டு மால் ட்ரீட்மெண்ட் பிகேம் எ டாபிக் ஆஃப் ரிசர்ச் இன் ஏர்லி. குழந்தைகளின் நெறி பிறழ்வு பற்றி ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு. இது நம்ம பார்க்கல, இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயம். ஆனால் அந்த 1960s தான் இந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறது ஒரு சோஷியல் இஷ்யூவாகவும் சைக்கலாஜிக்கல் இஷ்யூவும் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ ஹென்ரி கெம்ப் அப்படின்றவர் தான் அதை பற்றின ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பேட்டர்ட் சைல்ட் சிண்ட்ரோம் சொல்லிட்டு. அப்போ இந்த குழந்தைகளை பற்றின மால் ட்ரீட்மெண்ட், அவங்கள குழந்தை நெறி பிறழ்வு, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது 1960s தான். அப்போ இதற்கான சரியான பதில் 1960. இதற்கு பதிலே தெரியலனா கூட நம்மளுடைய இயர் டெக்னிக்கை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடணும். இதில் சின்ன நம்பர் 1940, அதை ரிமூவ் பண்ணிடலாம். பெரிய நம்பர் 1990. இப்போ இருக்கிறது 1950 அல்லது 1960, இது ரெண்டு மட்டும்தான். அதில் ஏதாவது ஒன்று தான் சரியான பதிலாக இருக்கும். 50 சூஸ் பண்ணலாம், 16 சூஸ் பண்ணலாம், 50-50 சான்ஸ் அது இருக்கும். இந்த டெக்னிக் பதிலே தெரியல அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு தாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.